அண்ணன பாத்தியா இப்ப சமீபத்துல ட்ரெண்ட் ஆன பாடல். இந்த பாடல் பாடிய பெண் பாத்தீங்கன்னா சில்வி குமாலசாரி. இவங்க இந்தோனேஷியால 1997ஆம் ஆண்டு இந்தோனேஷியால இருக்க ஜாவா தீவுல பிறந்தாங்க. இந்தோனேஷியால 55% மக்கள் இந்த தீவுல தான் வாழ்றாங்க. இந்த பெண் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த பெண். இந்த பெண் தன்னுடைய பாரம்பரிய வழக்கப்படி அந்த மதத்துக்கு ஏத்தாப்புல கட்டுப்பாடோடு பாடல்களை பாடக்கூடிய பெண். அதாவது என்னன்னா இந்த ஆபாச நடனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. பாரம்பரிய இசைன்னுவாங்கல்ல. இப்ப நம்ம எப்படி இங்க கர்நாடக இசைன்ற மாதிரி அங்க இந்தோனேஷியால இருக்க பாரம்பரிய இசையை பின்பற்றக்கூடிய இந்த பெண். இந்த பெண்ணுடைய என்னன்னா டான்ஸ் மூவ்மெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா அந்த அளவுக்கு அசைவுலாம் இருக்காது. சோ அந்த ஒரு நளினம் இருக்கும், பாடல்ல அந்த மூவ்மெண்ட் இருக்கும், அந்த சுருதி இருக்கும். சோ இந்தோனேஷியால இருக்க பழங்குடியினர் பயன்படுத்தக்கூடிய பாடல்களை பாடுற பெண்ணு. இவங்க ஒரு தனி ட்ரூப் வச்சிருக்காங்க. அது மூலமா இவங்க என்னன்னா இந்தோனேஷியாக்குள்ள பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மூலமா மேடை நாடகங்கள் எல்லாமே ஒரு ஃபேமஸான பெண் தான். தனியாக பாடும் பெண் பாடகியை என்னன்னா சிந்தேன்னு அழைக்கிறாங்க இந்தோனேஷிய மொழியில. இவங்க தனி இசைக்குழு வச்சிருக்காங்க. சொந்தமா பாடல்கள் பாடக்கூடியவங்க. இவங்க இந்தோனேஷியா முழுக்க பயணம் செஞ்சவங்க. தனி இசை பாடல்கள், ஆல்பம், மேடை கச்சேரி எல்லாமே பண்றவங்க, ஃபேமஸ் ஆனவங்க. இவங்களுடைய இசை வகைன்னு பாத்தீங்கன்னா டான்கட்னு சொல்லுவாங்க, அப்புறம் பாப். இந்த 2 கேட்டகரிக்குள்ளதான் இவங்களுடைய பாடல்கள் எல்லாமே வருது. இவர்களுடைய பாடல்கள் எல்லாமே மெலடி வகையை சார்ந்தது. இன்னொன்னு டான்கட் வகையை சார்ந்தது. இவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை